தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வசனம் படிச்சுட்டு அதில் இருக்கிற விஷயத்துக்காக நம்ம ப்ரேயர் பண்ணலாம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14-15. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1வது வசனம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. 3 விதமான மனுஷர்கள். 1 ஜென்ம சுபாவமான மனுஷன், 2வது மாம்ச சுபாவமான மனுஷன், 3வது ஆவிக்குரிய மனுஷன். இப்போ நம்ம ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக நடந்து கொள்ள ப்ரேயர் பண்ணலாம். பரிசுத்த பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த சமயத்தில் நாங்கள் ஆராய்ந்த தேவ வசனத்தின்படி ஆவிக்கேற்ற பிரகாரமாய் நடக்க எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவருக்கு சமர்ப்பிக்கிறோம். ஜென்ம சுபாவம் உள்ளவர்களாய் அல்ல, மாம்ச சுபாவம் உள்ளவர்களாயும் அல்ல, ஆவிக்குரியவர்களாய் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானித்து அறிவதற்கு வேண்டிய எல்லா ஞானமும் புத்தியும் சக்தியும் அறிவும் பரிசுத்த ஆவியால் எங்களை நிரப்ப வேண்டும் அப்பா. நாங்கள் யாரிடத்தில் பேசினாலும் அல்லது யார் பேசுவதை கேட்டாலும் அதை ஆவிக்குரிய விதமாய் சிந்தித்து செயல்பட உங்களுடைய கிருபை எங்களை வழிநடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். எல்லோரையும் சமர்ப்பிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.